சென்னை மாநகராட்சி சுகாதார பணியை தனியார் நிறுவனங்களுக்கு கொடுத்ததால அதை எதிர்த்து 2 வாரமா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு வராங்க. கொற்ற மழையிலையும் கொளுத்துற வெயிலையும் அவங்களோட போராட்டம் தொடர்ந்துகிட்டு தான் இருந்துச்சு. அரசு தரப்புல இருந்து வழங்கப்பட்ட எல்லா சலுகைகளுமே தனியார்ட்ட இருந்தும் வழங்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுலயும் அவங்களுக்கு திருப்தி ஆகல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், தனியார் நிறுவனங்கள் லாபத்தை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. அதனால அவங்க எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். மாநகராட்சி தரப்புல இருந்தும் தூய்மை பணியாளர்கள் தரப்புல இருந்தும் நீதிமன்றத்துக்கு போனாங்க. இப்ப நீதிமன்றம் அதுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கு. மாநகராட்சி அலுவலகம் போராட்டம் பண்றதுக்கான இடம் இல்ல, அதனால அவங்கள அப்புறப்படுத்த சொல்லி தீர்ப்பு வழங்கிருச்சு. இதனால நேத்து நைட்டோட நைட்டா போராட்டம் பண்ணிட்டு இருந்த தூய்மை பணியாளர்களை போலீஸ் அதிரடியா கைது செஞ்சிருக்காங்க. பல அரசியல் கட்சி தலைவர்கள், சினிமா பிரபலங்கள், பொதுமக்கள்னு பல பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியுமே ஒரு யூஸும் இல்லாம போயிருச்சு. அவங்க எல்லாருமே ஏசி ரூம்ல உட்கார்ந்து வேலை பார்க்கறவங்க கிடையாது. தினம் அவங்க படுற கஷ்டம் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால அவங்களுக்காக ஒரு சில வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுல தப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.